ஹாய். நான் லாஸ்ட்டாக போட்ட சதர்லேண்ட் வீடியோ எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி நான் அதில் சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட் ட்ரைனிங் ப்ராசஸ். ஸோ ட்ரைனிங்கில் என்னதான் நடந்துச்சு. இப்போ நீங்கள் சதர்லேண்டில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, அது சதர்லேண்ட் பிபிஓ கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்போ நீங்கள் சதர்லேண்டில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் எல்லாத்தையும் ஒரு ஹாலில் உட்கார வைப்பாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில். ஓகே, எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். எனக்கு என்ன இன்டர்வியூ ட்ரைனிங் ப்ராசஸ் நடந்துச்சோ அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ஹாலில் உட்கார வைப்பாங்க. அந்த ஹாலில் இருந்து உங்களை ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. அங்கே ட்ரைனிங் ரூம்ஸ் நிறையா இருக்கும். நமக்கு எப்படி இந்த கிளாஸ் ரூமில் லேப் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். பட் சின்ன லேப் மாதிரி இருக்கும். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அந்த 20 ஃபுல் ஏசியில் இருக்குங்க. ஸோ உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ட்ரைனிங் இருக்கும். கம்யூனிகேஷன் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயினர் வருவாங்க. ட்ரெயினர் அவங்க யார் அப்படின்றத அவங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள்லாம் யார் அப்படின்ட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொரு ஆளை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரைனிங்குள்ளே போயிடுவீங்க. ட்ரைனிங்குள்ளே போனோன்னா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு பெருசாக இந்த ட்ரைனிங் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு நிறைய இந்த லாகின் ஐடி கம்ப்யூட்டரில் போடுவோம்ல, அது போட்டு தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதெல்லாம் போட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப லாகின் பண்ணணும். ஸோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கும். லைக் நிறைய கேம்ஸ் வைப்பாங்க உள்ள. இந்த பால் ஒரு இது இருக்கும், அதில் பாலை போட்டுருக்கு, அந்த மாதிரி ஃபன்னியாக நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். அப்புறம் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் சொன்னேன் இல்லையா, கம்யூனிகேஷன்லேயே நிறைய கேம்ஸ் மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்கன்னா அந்த ஊரோட ஸ்பெஷல் என்னவோ அது ரெண்டு ஸ்பெஷல் சொல்லுங்கள், இங்கிலீஷ்லேயே சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஆளாக எப்படி நம்ம கிளாஸில் எப்படி செமினார் எடுப்போமோ அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அதுவே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கூடயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. ஸ்ட்ரேஞ்சராக தான் வருவீங்க எல்லோரும், பட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க எல்லாருமே. பக்கத்தில் ப்ரோ எந்த ஊர் ப்ரோ அப்படின்னு அடுத்து வாடா மச்சான் போட மச்சான்ருவீங்க அடுத்த நாள். அந்த மாதிரி தான் இருந்துச்சு தான். இன்ஃபேக்ட் என்னோட ப்ராசஸில் ஒரு கப்புள்ஸ் கமிட்டடே ஆகிட்டாங்க அங்கே ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு லக் இருந்தால். ஓகே, லக் இருந்தான்னு இல்லை, 2 பேருக்கு மியூச்சுவலாக பிடிச்சிருந்தா. அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரைனிங் அப்படி தான் இருக்கும். ஸோ 2 வீக்ஸ் போகிறதே தெரியாது. 2 வீக்ஸ் முடிச்சோன்னா ஐயோ புரிஞ்சிருச்சா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ட்ரைனிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை மட்டும் லீவ் போடாமல் போயிருங்க. அண்டு அதில் உங்களுக்கு லீவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட்டு லீவ் போடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் இருந்தப்போலாம் ஒரு பொண்ணெல்லாம் லீவ் போட்டுச்சு. அதெல்லாம் எதுவும் கேட்கல அவங்க. பட்டு லீவ் லாஸ் ஆஃப் பே தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கம்யூனிகேஷன் ட்ரைனிங் 2 வீக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் ட்ரைனிங் போயிருவீங்க. அதாவது நீங்கள் வாய்ஸ்க்கு போயிருக்கீங்களா, நான் வாய்ஸ்க்கு போயிருக்கீங்களா அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் வாய்ஸாக இருந்தால் வாய்ஸோட அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குமோ அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நான் வாய்ஸில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த நான் வாய்ஸோட ட்ரைனிங் எப்படி இருக்குமோ அதை கொடுப்பாங்க. எங்களுக்கு நான் வாய்ஸ் ட்ரைனிங் இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் வாய்ஸ் ட்ரைனிங் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நடக்கும். ஸோ அந்த 2 வீக்ஸில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்குவாங்க. ஆல்மோஸ்ட் கம்யூனிகேஷன்லேயே சரி, இந்த நான் வாய்ஸ் சொன்னேன் இல்லையா, வாய்ஸ் நான் வாய்ஸ் அதுலேயே சரி கோர்ஸ் தான் பண்ணணும் மோஸ்ட்லி. இப்போ எப்படி நம்ம காலேஜ்லலாம் நான் முதல் கோர்ஸ் பண்ணியிருப்போமோ அந்த மாதிரி தான் கோர்ஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட் இருக்கும். அதை நம்ம அவுட்லுக்கில் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ட்ரெயினர் யாரோ அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் எடுத்து அவ்வளோதான். இது ஆல்மோஸ்ட் பெருசாக கோர்ஸ் பண்ணுறதுனா சும்மா நம்ம பாட்டு நெக்ஸ்ட் கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி நீங்கள் மோஸ்ட்லி 90% என்ஜாய் தான் பண்ண போகிறீங்க, ஃபன் தான் பண்ண போகிறீங்க ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும். ஸோ பேலன்ஸ் 10% தான் அந்த கோர்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இது மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு பெருசாக பயப்பட தேவையில்லை எதுக்குமே. ஐயோ ஏதாச்சும் ஆயிடுமோ, நம்ம செலக்ட் ஆகிடுது. கோர்ஸ்லலாம் ஒரு எக்ஸாம்லாம் இருக்கும். அந்த எக்ஸாம்லாம் முடிச்சா தான் நீங்கள் இது பண்ண முடியும். அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரைனிங்லேயுமே உங்களுக்கு அந்த டைப்பிங் ஸ்பீட் அப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ அந்த டைப்பிங் ஸ்பீடு அங்கே அதுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா ஃப்ரீயாக இருக்க டைம்ல எல்லாம் போட்டு தட்டிட்டு இருப்பானுங்க. ஆன்லைன் டைப்பிங் ஒரு கூகுளில் போட்டால் ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் வரும்ல, ஸோ அதில் தான் போட்டு எல்லாம் டைப் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ நானும் அதெல்லாம் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நல்லாயிருக்குங்க. எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ராசஸ் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும். அண்ட்
அவங்களோட பர்த்டேலாம் வந்துச்சு அப்படின்னா மொத்தமாக எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இல்லை மற்றவங்க பர்த்டே வந்துச்சுன்னா மொத்தமாக எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் வெதர் இட்ஸ் கம்யூனிகேஷன் ஆர் ப்ராசஸ் ட்ரைனிங், ஓகே வாட் எவர் இட் இஸ். அப்புறம் அதுதாங்க, நீங்கள் வந்து ப்ராசஸ்குள்ளே செகண்ட் ட்ரைனிங் வந்து ப்ராசஸ்குள்ளே போனோடனே உங்களுக்கு அதுதான் இருக்கும். அதான் அதே தான் பண்ண போகிறீங்க. 90% என்ஜாய் பண்ண போகிறீங்க, 10% வந்து கோர்ஸ் பண்ண போகிறீங்க. மற்றபடி அந்த 90%ல் ஃபன் எல்லாமே, கேம்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அவ்வளோதான். அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து வேலைக்கு போயிட வேண்டியதான். வேலைக்குள்ளே போகணுன்னு தான் தெரியும், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே போனோன்னே ஒரு 2 days சொல்லி கொடுப்பாங்க எப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தப்பு பண்ணால் நேற்று தான் சொல்லி கொடுத்தேன் இல்லை, அப்புறம் கோர்ஸில் என்ன பண்ணேன், ட்ரைனிங்கில் என்ன பண்ணேன் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க தெரிலன்னு சொன்னால். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்டு வேறு என்ன, பட் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து நான் இன்டர்வியூ என்னோட ப்ராசஸ் இருந்தப்போ 2 வாரம் கம்யூனிகேஷன் ட்ரைனிங்கில் இருந்தேன். 2 வாரம் வந்து நான் வாய்ஸ் அந்த ப்ராசஸோட AC3 அந்த ட்ரைனிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் வீக் முடிகிற டைமில் எங்களை தூக்கி வேறு ப்ராசஸில் போட்டாங்க. ACCS அப்படின்னு ஒரு ப்ராசஸில் போட்டாங்க. ACCSக்கு மீனிங் கூட எனக்கு மறந்து போச்சு. அமேசான் சம்திங் எதுவும் வரும். ஸோ அந்த ப்ராசஸில் தூக்கி என்னை போட்டாங்க. எங்கள் பேட்ச் எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்க. இப்போ எப்படி கிளாஸ் ரூமில் இருக்கும், நம்ம கிளாஸ்காரங்களை தூக்கி வேறு இதில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்களோட எல்லாம் மொத்த பேட்சை தூக்கி அங்கே போட்டாங்க, ACCSல போட்டாங்க. அது ஒரு 2 weeks நடந்துச்சு ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங்கில் தான் நாங்கள் எல்லாருமே க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பித்தோம். அது வரைக்கும் சும்மா முடிஞ்சு பார்க்குறது அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். மற்றபடி அந்த ACCS ப்ராசஸ் ட்ரைனிங்கில் போய் தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கொலீக்ஸ் ஆனோம். நாட் எவ்ரி ஒன் இஸ் அவர் ஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அங்கே போய் தான் அந்த மாதிரி ஆனோம். அதுக்கப்புறம் ACCS முடிஞ்சதுக்கப்புறம் ACCSல ஒரு 2-3 weeks 1 month நினைக்கிறேன். 1 month முடிஞ்சப்பறம் திருப்பி தூக்கி எங்களை வந்து AC3லே போட்டானுங்க. AC3ல போட்டனால திருப்பி ஒரு 2 வாரம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த 2 வாரம் முடிகிறப்ப எங்களுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். அதை நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவுட் ஆஃப் த ஆஃபீஸ் தான், வெளியில் போயிடணும். பட் நாங்கள் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 4-5 பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டோம். அதில் அசஸ்மெண்ட்டில் ஃபெயில் ஆகிட்டனால எங்களை தூக்கி வெளியிலாம் போடல. பட் எங்களை தூக்கி வந்து அகைன் ரீடெஸ்ட் மாதிரி வச்சாங்க. அகைன் ரீடெஸ்ட் வச்சு அதுக்கு ஒரு 3 days ட்ரைனிங் கொடுத்தாங்க. பட் இட் வாஸ் ஃபண்டாஸ்டிக், ஏன்னா 2 வாரம் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டு ட்ரைனிங்கு, அடுத்து 2 வாரம் வாய்ஸ் ப்ராசஸ் ட்ரைனிங்கு. ஸோ 4 weeks. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மொத்தம் 8 weeks, அதாவது 2 months மட்டுமே நாங்கள் ட்ரைனிங் போயிருக்கோம். நல்லா இருக்கும். பட் நாங்கள் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மற்றபடி நீங்களாம் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த லக் இருக்குமான்னுலாம் எனக்கு தெரியலை. மேபி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரைனிங்கில் சும்மா தான் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு சேலரி வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட சதர்லாண்டோட ட்ரைனிங் ப்ராசஸ். இதுதான் ட்ரைனிங் ப்ராசஸ். இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அப்புறம் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ட்ரைனிங் அப்போவே உங்களை வந்து ஐடி கார்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஐடி கார்டு, அப்புறம் இந்த ஆக்சஸ் வச்சா இது வரும், ஒரு கம்ப்யூட்டரில் அது மாட்டி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க.